Hi friends, இன்னைக்கு நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் செலக்ட் பண்ணி உள்ள வந்திருக்கீங்கன்னா ரொம்ப தேங்க்ஸ்ங்க. இன்னைக்கு நம்ம சேனலில் பி பாடி வைஸோட சாலிசிலிக் ஆசிட் பாடி வாஷ் பற்றின ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். அண்ட் பாடி வாஷில் ஆக்டிவ்ஸோடு வரும்போது நிறையா ப்ராப்ளம்ஸை வந்து நமக்கு சார்ட் அவுட் பண்ணும். அண்ட் இந்த பர்டிகுலர் பாடி வாஷ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாடி ஆக்னி இருக்குது, பாடி டேன் இருக்குது, பாடியில் அங்கங்கே பிம்பிள்ஸ் வருது, சின்ன சின்ன பம்ப்ஸ் வருது, இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்குன்னா நீங்கள் தாராளமாக இந்த பர்டிகுலரான பாடி வாஷ் யூஸ் பண்ணலாம். அண்ட் இதில் வந்து உங்களுக்கு அந்த ஆக்னி வந்து அங்கங்கே பிளாக்காக இருக்கும், ரொம்ப அசிங்கமாக இருக்கும், போர்ஸ் கிளாக் ஆகும், நிறைய டெட் ஸ்கின் செல்ஸ் வந்து நம்ம முதுகுலையெல்லாம் அக்யூமுலேட் ஆகும்போது நம்ம டெய்லியும் வந்து தேய்ச்சி குளிக்க முடியாத சமயத்தில் அந்த பிளேஸ்லாம் ரொம்ப உங்களுக்கு வந்து கொஞ்சம் உங்களுக்கு ஹெவியாக கூட அந்த இதெல்லாம் இருக்கும். ஸோ அது போகிறதுக்காக, அந்த பாடி ஆக்னி பிம்பிள்ஸ்லாம் போகிறதுக்காக இந்த பர்டிகுலரான பாடி வாஷ் நீங்கள் யூஸ் பண்ணும்போது இதில் சாலிசிலிக் ஆசிட் இருக்குது. ஸோ மைல்டாக எக்ஸ்ஃபோலியேட்டும் ஆகும், அந்த டேனும் ரிமூவ் ஆகும், அந்த அழுக்கு டெட் ஸ்கின்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆகும். அண்ட் இதில் ஸ்க்ரப் மாதிரி பார்ட்டிகல்ஸ் இருக்கிறதுனால சின்ன சின்ன அந்த போர்ஸ் கிளாகாக இருக்கிறது எல்லாமே கூட ரிலீஸ் ஆகும். ஸோ அதனால் வரக்கூடிய பிம்பிள்ஸுமே கம்மியாகும். அண்ட் மைல்டு எக்ஸ்ஃபோலியேஷன் கொடுக்கறதுனால உங்கள் உடம்புலையும் நல்ல கலர் வந்து கொடுக்கும். அன்இவன் ஸ்கின் டோன்லாம் இருக்குது, டார்க்னஸ் அண்டர் ஆர்ம்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து இப்போ சாலிசிலிக் ஆசிட் க்ரீம் ஃபேஸ்லனா ஃபேஸில் ஒரு இடத்துல பிம்பிள்ஸ் இருக்கணும்னால யூஸ் பண்ண முடியும். இதே பாடியில் வந்து அப்படி யூஸ் பண்ண முடியாது. அண்ட் இது மெயினாக வந்து பேக் அண்ட் பாடி ஆக்னியை ரெடியூஸ் பண்ணும், எக்ஸ்ஃபோலியேட் டெட் ஸ்கின்ஸ் எல்லாம் எக்ஸ்ஃபோலியேட் பண்ணும். அண்ட் உங்களுக்கு ரொம்பவே ரஃப்பான ஸ்கின் இருக்குது, அந்த டெட் ஸ்கின் அக்யூமுலேஷனால அதெல்லாம் சரி பண்ணும். அண்ட் உங்களுக்கு பாடி ஆர்டர் வந்து இதனால் வரும் அப்படின்னாலுமே அது எல்லாமே வந்து கம்மியாகும். ஸோ இந்த மாதிரியான ஒரு பாடி வாஷ் நம்ம ரொட்டீனை இன்க்ளூட் பண்ணுறது மூலமாக நிறையா ஸ்கின்னோட சேஞ்சஸ் வந்து நம்ம கொண்டு வர முடியும். ப்ரைவேட் ஏரியாஸில் வரக்கூடிய டார்க்னஸையுமே இது சூப்பராக கண்ட்ரோல் பண்ணும், அங்கே வரக்கூடிய ஆர்டரையுமே வந்து கண்ட்ரோல் பண்ணும். அது போக இதில் வந்து கெமமாயில் எக்ஸ்ட்ராக்ட் இருக்குது. ஸோ வந்து நல்ல ஹைட்ரேஷனும் ஃப்ரெஷ்னஸும் வந்து கொடுக்கும். அண்ட் இதில் 1% சாலிசிலிக் ஆசிட் இருக்குது. ஸோ போர்ஸையுமே நல்லா டீப் கிளென்ஸ் பண்ணும். ஸோ உங்களுக்கு அந்த ரொம்பவே வந்து அந்த பிம்பிள்ஸ் வர தடுக்கிறதுக்கு ரொம்பவே எஃபெக்டிவாக வந்து ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இந்த ப்ராடக்ட் வந்து இருக்கும். அண்ட் இந்த ப்ராடக்ட் வந்து நீங்கள் ஆஸ் யூஷுவல் டெய்லியும் வந்து ஒரு ஃபோம் எடுத்து நீங்கள் டெய்லியுமே வந்து குளிக்கிற மாதிரியே குளிக்கலாம். ஒரு நாளைக்கு 2 டைம் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அண்ட் இதுக்கப்புறம் நீங்கள் பாடி லோஷன் ஏதாவது கூட யூஸ் பண்ணலாம். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா 90.53% ஆக்னி காஸ் ஜெம்ஸை வந்து தடுக்குது, நல்ல ஃப்ரெஷ்னஸ் வந்து கொடுக்குது. அண்ட் இதில் கிளினிக்கலி ஆக்டிவ்ஸ் நான் சொன்ன மாதிரி சாலிசிலிக் ஆசிட் வந்து இருக்குது. அண்ட் இது ரொம்ப ஜெல் பேஸ்ட் ஃபார்மில் தான். ஸோ ஈஸியாக உங்களுக்கு ஃபோம் வரும், ஈஸியாக நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து இருக்கும். உங்களுக்கு அந்த லூஃபாக இருந்தால் அதில் நீங்கள் போட்டு நீங்கள் தேய்ச்சி குளிக்கலாம். அண்ட் இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேராபென் ஃப்ரீ, சிலிகான் ஃப்ரீ, சல்ஃபேட் ஃப்ரீ அண்ட் மினரல் ஆயில் கூட ஃப்ரீ. மென் அண்ட் உமன் 2 பேருமே யூஸ் பண்ணலாம். வீட்டில் சில்ட்ரன்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 டைம் அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம், நிறைய டைம் அவங்களுக்கு யூஸ் பண்ண தேவையில்லை. பிகாஸ் அவங்களுக்கு வந்து ஆக்னி அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் அதிகமாக வந்து வராது. ஸோ அவங்க வந்து யூஸ் பண்ண வேண்டாம். மற்றபடி 16-17 இயர்ஸில் இருக்கவங்கள தாராளமாக வந்து யூஸ் பண்ணலாம். அண்ட் ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா 250 ml உங்களுக்கு 350 வந்து கிடச்சிட்ருக்கு. எம்ஆர்பி வந்து 399 அந்த மாதிரி இருக்குது. பட் இது உங்களுக்கு 2 to 3 months வந்து வரும் இந்த ப்ராடக்ட்டு. உங்களுக்கு எல்லா ஸ்கின் டைப்புமே செட் ஆகும். ஈவன் உங்களுக்கு கொஞ்சம் ட்ரை ஸ்கின் இருக்குன்னா மட்டும் நீங்கள் மாய்ஸ்சரைசர் அந்த மாதிரி ஏதாவது பாடி லோஷன் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா ட்ரைனஸ் வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணிங்கன்னா இல்லைன்னா ரொம்பவே சூப்பரான ஒரு பாடி வாஷ் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் டேக் பண்ணுறேன். தேங்க்யூ.